தளபதி என்ற படத்தின் மூலம் அறிமுகமானவர் நடிகர் அரவிந்த் சாமி. சிவந்த நிறம் மற்றும் அழகான தோற்றத்துடன் இயக்குனர் மணிரத்னத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் நடிகர் அரவிந்த் சாமி. காதல் மற்றும் காமெடியில் தனது நடிப்பாற்றலால் சிறந்து விளங்கிய இவர் தனக்கான ஓர் தனி ரசிகைகள் கூட்டமே வைத்திருந்தார். ஆனால் அப்படி இருந்தும் திடீரென திரையுலகில் இருந்து விலகி வேறு துறையில் கால் பதித்து அதிலும் வெற்றி பெற்றார். சில காலம் அரவிந்த் சாமி என்ன ஆனார் என்றே தெரியாமல் இருந்தது. விபத்துக்குள்ளாகி கவலைக்கிடமாகவும் இருந்தார் அரவிந்த் சாமி. மிக குறுகிய நட்பு வட்டார மக்களுக்கு மட்டுமே இது தெரியும். இதில் இயக்குனர் மணிரத்னமும் ஒருவர். பிறகு மணிரத்னம் அவர்கள் தனது கடல் படத்தின் மூலம் இவரை மீண்டும் நடிக்க அழைத்து வந்தார். திரையுலகில் மிக சிலர் மட்டுமே தங்களது நட்சத்திர அந்தஸ்தில் இருந்து எப்போதும் ஒதுங்கியே இருப்பார்கள். அவர்களில் அரவிந்த் சாமியும் ஒருவர். வீட்டின் செல்லப்பிள்ளையான இவர் அதிகம் தனிமையை விரும்பும் நபர். பெரிதாக யாரிடமும் பேச மாட்டார். திரையுலகில் இவருக்கு நண்பர்கள் என நிறைய பேர் கிடையாது. ஆயினும் மகா புத்திசாலி. தினமும் ஏதேனும் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளாமல் இவர் உறங்குவதில்லை என்கிறார். குறைந்தபட்சம் கூகுள் செய்தாவது எதையாவது கற்றுக்கொண்டுதான் உறங்குவாராம். நடிகர் அரவிந்த் சாமிக்கு விளையாட்டில் மிகுந்த ஆர்வம் உள்ளது. தனியாக ஆன்லைனில் விளையாடும் விளையாட்டுகளை விரும்பி விளையாடுவார். உண்மையில் இதை ஒரு சிறந்த பொழுதுபோக்கு நேரமாக வைத்திருந்தார் அரவிந்த் சாமி. சமீபத்தில் கேம் ஆஃப் வார்ஸ் தான் தனக்கு மிகவும் பிடித்தமான விளையாட்டு என அரவிந்த் சாமி கூறியிருந்தார். இது பலருக்கும் தெரியாத ஒன்று. அரவிந்த் சாமி ஒரு தொழில்நுட்ப வழிகாட்டியும் கூட. அரவிந்த் சாமிக்கு மென்பொருள் செயலிகள் உருவாக்குவதில் மிகுந்த ஆர்வம் இருக்கிறது. தொழில்நுட்பம் சார்ந்த நிறைய பிசினஸ் செய்து வருகிறார். தனது நிறுவனத்தின் மூலமாக ஒர்க் ஃப்ளோ அப்ளிகேஷன்கள், ப்ராசஸ் அவுட் சோர்சிங் போன்ற வேலைகளை செய்து வருகிறார். இவரது நிறுவனத்தின் பெயர் டேலண்ட் மேக்சிமஸ். தற்சமயத்தில் ஆப்ஸ்கள் டெவலப் செய்து வருவதாகவும் ஒரு பேட்டியில் கூறியிருந்தார். அரவிந்த் சாமி 2 முறை திருமணமானவர். இவருக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். இவரது முதல் மனைவி பெயர் காயத்ரி ராமமூர்த்தி. இவரது குழந்தைகளின் பெயர் ஆதிரா மற்றும் ருத்ரா என்பதாகும். நட்சத்திர ஒளியில் இருந்து தனது குழந்தைகளை தள்ளியே வைத்திருந்தார். இவர் ஒரு திரைப்பட ஹீரோ என்பதே தனது குழந்தைகளுக்கு தெரியாதபடியும் வளர்த்திருக்கிறார். டிவிகளில் பார்த்துதான் தன் தந்தை பெரிய ஹீரோ என்பதை அவர்கள் அறிந்தார்களாம். ஒரு முறை விபத்துக்குள்ளாகி அரவிந்த் சாமி பாரலைஸ் ஆகியிருந்தார். இதிலிருந்து இவர் மீண்டு வர சில வருடங்கள் ஆனது. இதிலிருந்து மீண்டு வந்து இவர் மராத்தானில் கலந்து கொண்டு ஓடினார். எதையும் பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ளும் திறன் அரவிந்த் சாமியிடம் இருக்கிறது. எழுந்து சில அடி தூரம் நடக்கவே முடியாது என்று இருந்த நிலையை கடந்து 21 கிலோமீட்டர் ஓடியுள்ளார் அரவிந்த் சாமி. மாடலிங்கில் ஆரம்பித்து நடிகராகி பெரிய இளம் பெண்களின் ரசிகை கூட்டம் இருந்த தருணத்தில் அதிலிருந்து விலகி தொழில்நுட்ப ஆர்வலராக ஜொலித்து நல்ல அப்பாவாக இருந்து விபத்தை கடந்து மீண்டெழுந்து இப்போது தனி ஒருவனாக விஸ்வரூபம் எடுத்துவிட்டார் நடிகர் அரவிந்த் சாமி.